ஹலோ கைஸ், நான் தாங்க ஸ்பீட் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக சர்வைவல் சீரியஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸ் போட்டிருந்தேன், ஆனால் அதை பாதியிலே விட்டுட்டேன். இந்த சீரியஸில் வந்து நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் ப்ளே பண்ண போகிறோம். இதை வந்து அட்டர்னஸ்ன்னு அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு சர்வராக தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது என்னுடைய வேர்ல்டு இல்லை, அவருடைய வேர்ல்டு தான். இந்த வேர்ல்டில் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் சர்வே பண்ண போகிறோம். அவர் ஏதாவது ஒரு மூலையில் போய் சர்வே பண்ணுவார், நான் எதனா ஒரு மூலையில் போய் சர்வே பண்ணுறது தான். ஸோ சர்வேவலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம முதலே கிராஃப்ட் செய்து கொள்ள வேண்டும். ஏற்ற தான் ஒரு பெட் செய்யணும். அதுக்குள்ளே இருட்டாக வேறு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து வேர்ல்டுள்ள ஜாயின் ஆனது எல்லாட்டாக தான். அவர் முன்னாடியே வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தார், அதனால் டைம் ஆகி போச்சு. இங்கே ஒரு உள்ளு கீழே ஆகிது. அது எப்படிலாம் இருந்துச்சுன்னு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதோ தாடிக்கிறான், இன்னும் ஒருத்தன் கிடச்சானா போதும். சாவடா. அப்புறம் இதில் சில பல டெக்ஸ்சர் பேக்ஸ்லாம் போட்டு வச்சிடும். உதாரணத்துக்கு இதோ இந்த ஹெல்த் இண்டிகேட்டரு. இவர் பார்த்தீங்களா, நடிக்கிற ஆட்டை வந்து எடுத்துன்னு போயிடலான்னு பார்க்குறாரு. லெஃப்ட் ஆகிட்டாரு. காரணம் என்னன்னா, நைட் ஆக போதே, பகலானது எனக்கு சொல்லுன்ட்டு அவர் மட்டும் வெளியே போயிட்டார். இவர் மட்டும் பார்த்தீங்களா, நைட்டில் என்னை கோத்து விட்டு வெளியே போயிட்டார். நான் என்ன பண்ணுறது? இருங்க, தூரத்தில் எதோ தெரிகிறது. தண்ணி சாமி. தண்ணியில் இருக்கிறவங்களாம் எதுக்குடா வெளியே வரீங்க? தண்ணி வெளியே இருக்க வேண்டியதானடா. இந்த பக்கம் அங்கிட்டு பார்த்தா க்ரீப்பரு என்னமோ இருக்குது. வாங்க போவோம். இன்னும் ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு உள்ளி எனக்கு கிடச்சா போதும். பெட்டை செஞ்சு படுத்து தூங்கி ஏந்து நான் மாட்டுன்னு ஜம்முன்னு சுற்றுவேன். ஒன்றுத்தையும் காணோம். இருங்க, அந்த பக்கம் ஒன்றும் தெரில. இப்படியே நேராக போனால் எதனா கிடைக்கும். இருங்க போவோம். இன்னும் ஒரே ஒரு உள்ளு கிடச்சா போதும் கைஸ். ஒரே ஒரு உள்ளே ஆடு. கைஸ், அது வந்து டார்க் பயம் ஃபாரஸ்ட். டார்க் பயமில் இப்போ போனேன்னா சும்மா டார்க் பயமில் பகலில் போனாலே ஸ்பான் ஆவானுங்க. இதில் வேறு எங்கெல்லாம் இப்போல்லாம் நைட்டில் போனால் அவ்வளோதான், உள்ளே பூந்து போட்டு தள்ளுருவானுங்க, பார்க்கவே மாட்டானுங்க. அதனால் இப்படியாக வந்துடும். ஓப்பன் பிளேஸாக இருந்தால் தான் நம்ம ஓடுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். அடி வாங்கின்னு போகிறேன். ஒரே ஒரு ஆடு எங்கடா இருக்கே? இல்லையே ஆடு கைஸ். ஒரே ஒரு நார்மல் மாபு கூட காணும் கைஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கீழே கிடக்குது. அது வந்து இருங்க, அங்கே பார்த்தீங்களா, ஜாம்பி தான் இது. ஒரே நார்மல் மாபு இல்லை. ரைட்டு. இன்றைக்கி இந்த நைட்டு ஸ்கிப் பண்ண மாதிரி தான். சந்தோஷம். கைஸ், இதை பார்த்தீங்களா, இந்த வுட்டு தான் சொன்னேன். இது இந்த டேரெக்ஷனை பார்த்துக்குதுன்னா அப்போ நம்ம இந்த டேரெக்ஷனில் ஓடுவோம். அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னதுன்னு எனக்கே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி வுட்டு எந்த டேரெக்ஷனை பார்த்து கீழே இருக்க மாதிரி இருக்கோ அந்த டேரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்மளுக்கு வந்து வில்லேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த சைடில் வந்து வில்லேஜ் இருக்கும். ஸோ அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு வந்து லக்கிலி வில்லேஜ் கிடைக்கலாம். ஏன்னா நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி போய் வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கேன். கிரீப்பர் சந்தோஷம். ஸ்கெலட்டன் தண்ணி விழ வேண்டேன், மிக்க மகிழ்ச்சி. கிரீப்பரு ஸ்கெலட்டனு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஸ்கெலட்டன் உயிரோட தான். ஏன்னா கிரீப்பர் மட்டும் வெடிஞ்சுது. நான் எப்படி சாவலைன்றது எனக்கே தெரில. காரணம் என்னென்னா தண்ணி விழுந்ததுனால சாவாத போயிட்டேன். இப்போ நான் போட்டை போட்டு அந்த பக்கத்தை அப்படியே வேகமாக கிருட்டுன்னு ஓடிடுறேன் கைஸ். கிருட்டுன்னு இருங்க. ஒரு போட் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் ஐயோடு எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷனில் போயிடனா அப்படியே கண்ணில் ஒரு வில்லேஜ் தெரியணுமா எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாட்டுன்னு குச்சி டப்புன்னு போகிறோம். ஜாம்பி கிருட்டுன்னு போயிடணும் கைஸ். ஒரு வழியாக வேகமாக வந்து சேர்ந்தேன். ஆனால் போட்டை உடச்சி வச்சு பார்த்தேன், கையில் உடைக்கிறதுனால வரவே மாட்டேங்கிறான். போனதும் ஸ்கெலட்டன் வரவேற்பு ப்ளஸ் குட்டி சாம்பி வரவேற்பு எல்லாம் பலமாக இருந்துச்சு. அதை பார்த்ததும் நான் அம்மானு டக்குன்னு ஓடி ஒரு இடத்துல பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடம்லாம் ஸ்பீட் பண்ணி விட்டேன். பார்த்ததுக்குள்ளே அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் இங்கே பிரிட்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு வில்லங்க வேறு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் பாதி பிரிட்ஜில் தான் பார்த்தேன் ஸ்பைடரு. அவன் எங்கன்னா என்னை பார்த்து மேலே ஏறிந்தானே அவ்வளோதான். எதுக்கு பிரிட்ஜு பண்ணேன்னா இதுக்கு தான். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி வீடியோவில் போயிட்டு ரெண்டர் டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்த போகிறேன். ஒரு 18 சங்க்கு வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி வச்சு லோட் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் நல்லா தூரம் வரைக்கும் தெரியுது. அப்போ தான் நம்மளால் எதனா வில்லேஜ் எதனா இருந்தால் கூட பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா வில்லேஜை கண்டுபிடிக்கிறேன் கைஸ். நான் முடிவு பண்ணிட்டேன். வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் பேச கிடைக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். போனதும் பட்டுன்னு அதுக்கு மேலே நான் கீழே இறங்கினா. அதுக்கப்புறம் கைஸ் நான் வந்து உங்களை வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். எங்கடா வில்லேஜை கண்டுபிடிச்சானு கேட்டால் இல்லை, இப்போ நாங்கள் மாட்டு ஸ்பான் ஆகிட்டு வெறி ஆகிடுச்சு கைஸ். போட்டு இவனுங்களை மொத்தமாக பிறந்துட்டு செத்தா சாவரேன்றதை முடிவு பண்ணிவிட்டு இங்கேயே ஃபைட்டில் இறங்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஃபுட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் ஃபைட்டில் இறங்கி பெட் வாரில் நான் விளாட்ன திறமைகள்லாம் இங்கே கொஞ்சம் இறக்கினேன். ஏதோ இவனுங்க கிட்ட இருந்து கிடச்ச அந்த ராட்டன் ஃப்ளஷே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கிட்டு பார்த்தா ஒரு க்ரீப்பர் என்னை பார்த்து வந்தான். டப்புன்னு பேக் அடித்து ஓடுறது தான். ஏன்னா அவனாக்குள்ளலாம் சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அப்பயும் உள்ளே திரும்பி போனேன், ஏன்னா அவன் டீஸ்பேன் ஆகிட்டு இருப்பான்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா இங்கே ஒரு ஜாம்பி ஒன்று வந்துச்சு. இதையும் அடி போடு, ஏன்னா ஃபுட்டு கம்மியாகுது. ஏடு ஆஹா ஆக்ஸ் வந்துச்சா, பரவாயில்ல. வெறும் கையில் அடி பண்ண அவனெல்லாம். நீலாம் யாரா நீ, நடா நீ, வாடாங்கிட்டு வா, கிட்ட வா, சாவு, சாவலே, செத்த போயில சாவலே. அவ்வளோதான், போர்டு தள்ளியாச்சு கைஸ். அதே சமயத்தில் பகலாம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் ஒரு சூரிய ஒளி தெரியுது கண்ணில். ஒரு நைட்டு பூரா ஓட விட்டுட்டானுங்க. பரவாயில்ல கைஸ், இந்த வாட்டி இன்னொரு உள்ளே எடுத்து நம்ம வந்து பெட்டு செஞ்சு இந்த ரன்னிங்லேருந்து தப்பிக்கிறோம் கைஸ். ஓகேவா? இங்கே ஒரே ஆட்டை கூட காணும், ஒரே ஒரு மாடு, ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் வருது, ஒரே ஒரு ஆடு. எனக்கு தேவை இன்னும் ஒரே ஒரு ஆடு தான் போதும். அது இருந்தால் போதும். நான் மாட்டுன்னு உள்ளே கிராஃப்ட் பண்ணி உள்ளன்ற பெட்டை கிராஃப்ட் பண்ணி படுத்து தூங்கிடுவேன். இதோ இருக்கு. ஜோடியாக சுற்றுறியாடா நீ, வாடா. எங்கடா குர்ரா, உள்ளூரில் சேர்த்துட்டாங்க. ஓகே, இப்போ பாட்டுன்னு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெட்டை செஞ்சுக்க போகிறேன். அப்புறம் ஒரு பிக்காக் செஞ்சு ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட்டாக வரேன் கைஸ். இருங்க கைஸ், பட்னு ஸ்டோனை மைன் பண்ணிட்டு வரேன். என்னடா இது கீழே சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை ஸ்டோன் தான். டக்குன்னு போயிட்டு ஸ்டோனை மைன் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டான். ஒரு ஸ்டோனில் என்னென்ன டூல்ஸ் செய்ய முடியுமோ முக்கியமான டூல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டான். ஸ்வாடு, அதுக்கப்புறம்னா அது ஆக்ஸு, பிக்காக்ஸு, அப்புறம் ஒரு ஃபர்னஸு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். ஃபர்னஸ் மட்டும் செய்ய முடியல, சந்தோஷம். இருக்கிற ஸ்டோன் பார்த்தல. சரி ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சோண்டு ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கின்னு வில்லேஜை கண்டுபிடிச்சா அவங்கள வந்து பார்க்குறேன். அப்புறம் கைஸ், நான் ரொம்ப தூரம் ஓடியாந்ததில் இந்த மரத்தை பார்த்தேன், ஸ்ப்ரூஸு. இதை வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இதோடைய சாப்லிங் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கத்துலேயே டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக ஹைட்டாக வளரக்கூடிய மரம் இது. இருக்கத்துலேன்னு சொல்கிறத விட எனக்கு இந்த மரம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் மேக் பண்ணி இதோடைய சாப்லிங் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். டக்குன்னு ஒரு 4 கச்சா போதுங்க. ஏன்னா 4 சாப்லிங் ஒன்றா வச்சு நட்டோன்னா பெரிய மரமாக வளர்ந்துடும். இப்போதைக்கு ஒன்று தான் கிடச்சிருக்குது. இன்னும் ஒரு 3 கச்சிச்சு. இன்னும் ஒன்று கச்சா போதும். கிளம்பிடுவேன் இந்த இடத்த விட்டு. என்னடா இன்னும் ஒன்று தாங்க பார்க்கலாம். பாட்டு தான். இதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கோம். நான் வந்து கொஞ்சம் இது ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஓகே, சாப்லிங் ஆச்சிச்சு. சரி காய்ஸ், நான் இப்போ வந்து வில்லேஜ் இப்போ கண்டுபிடிச்சா அவங்கள வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், வில்லேஜை கண்டுபிடிச்சியான்னு கேட்டால் இல்லை. ஆனால் போகிற வழியில் லாவாவை பார்த்தேன். இருங்க, நான் வில்லேஜே முயசாக கண்டுபிடிச்சதை அவங்கள வந்து பார்க்குறேன். திருப்பியும் வில்லேஜை கண்டுபிடிச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பட்டு வர வழியில் பார்த்தா ஒரு ரேவனை பார்த்தேன். கீழே பார்த்தா அயனு தெரியுதாங்க, அதை பாருங்கள், ப்ளஸ் மார்க்காண்டா அயனு. போகிறோம், எதுக்கு இது விட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு போய் அந்த அயனை மைண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குடா இதை வந்து கட் பண்ணி போகிறேன்னு கேட்டால், ஏன்னா நான் ரொம்ப நேரம் சுற்றின்னு இருந்தேன் அந்த அயனை பார்க்கறதுக்கே. எம்மா நேரம் சுற்றிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் காமிச்சோன்னா அவ்வளோதான், வெறுப்பாகி போடுவீங்க அப்படின்ட்டு தான் நான் அயனை பார்த்ததும் அந்த இடத்துல மட்டும் காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான சில கிளிப்ஸை மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சில சமயத்தில் சும்மாவே நின்றுங்க இருந்தேன், சும்மா சுற்றினுங்க இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரெக்டாக அயன்லேயே லேண்ட் ஆகிட்டான். கைஸ் பார்த்தீங்களா, மேலேருந்து 2 அயன் தான் பார்த்தோம். ஆனால் கீழே வந்து பார்த்தா இன்னும் நிறைய அயனுக்குது. வாங்க இப்போ இங்கே இருக்கிற அயனை பூரா மைண்ட் பண்ணி அயனார் மாதிரியா மாறிடுவோம். அந்தளவுக்கு கிடைக்குமான்னு தெரில. பட்டு இல்லை, கிடைக்குது, சந்தோஷம். எபிசோட்லேயே அயனார் மாதிரி மாறுறேன் கைஸ். அயன் வேட்டை தான் போடுங்க, பாருங்க, நிறைய அயன் கிடைக்குது. அல்டிமேட்டு 7 லைன் தான் இருக்குது. பட் 7 லைனுக்கு இது சந்தோஷம். இருங்க, இந்த இடத்துல ஒரு ஃபர்னஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணி
அதை பட்டுன்னு அப்படி மேலே வச்சு அந்த அயனை தூக்கி அதில் அப்படி ஸ்மெல்ட்டு போட்டு விட்டுட்டு மீதி அயனை போய் மைன் பண்ணும். க்ரீப்பரு அந்தாண்ட கோல் கொஞ்சோண்டு இருக்குது. க்ரீப்பர் பார்த்துட்டான். ஒரே ஒரு அயனை கைஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து க்ரீப்பரை அடிக்கும் டெக்னிக் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு போய் அவனை ஒரு 2 அடி அடிச்சுட்டு பின்னாடி வந்துடணும். திருப்பி கிட்டே போய் ஒரு அடி அடிச்சுட்டு அவன் அப்படி நம்ம பின்னாடி வந்துட்டோம்னா அவன் செத்துருவான். நீங்கள் கொடுக்குற கிளிக்கை பொறுத்து. பட் சாவல்னா நீங்கள் அடிச்சுட்டு பின்னாடி வரணும். கரெக்டாக அவன் ப்ளோம் ஆகும்போது ஒரு மாதிரி உப்புவான் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் டக்குன்னு பின்னாடி வந்துடணும். ஏன்னா அப்போ தான் அவன் வெடிக்க மாட்டான். இப்படி தான் க்ரீப்பர் அடிக்கிறது. ஓகேவா? தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். என்ன மாதிரி எப்படி ஒரு ப்ரோ ஆகிறதுன்ட்டு. ஓகேவா? நானே ஒரு நூப் தான். அது வேறு விஷயம். அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்பப்போ இப்படி தான் சொல்லுவேன் எதனா. அதை கேட்டு நீங்களும் நம்பிடணும் நான் ஒரு ப்ரோன்ட்டு. ஓகேவா? இருங்க. அயனு அங்கே கீழே நான் ஏதோ அயனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். அது இருக்குது கைஸ். எத்தனை அயனு? இங்கே அப்படியே ஒரு 10 அயனு இருக்கணுமா? ஏன் எப்படி இருக்கும்? 1 2 2 தான். 2 வச்சு நான் என்னடா பண்ணுறது? இன்னும் ஒரு 4-5 அயனு இருந்தால் கூட போகிறேன். யாரா நீங்களாம்? நான் அயனு தானடா கேட்டேன். அடே கொளுத்தி விட்டாங்க கைஸ். அம்மே அடிக்கிறான். சாவடா. சீல்டு செஞ்சு வச்சுக்கிறேன்டா. வாடா, இப்போ வாடா, நீ வேணா வாடா. ஆர்மர் போட்டுருந்தா பெரிய ஆளாடா. அப்புறம் கைஸ், பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஏதாவது இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நான் ஓரளவுக்கு நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாதான்னு பார்க்குறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கை போட்டு நாய்ஸ் எல்லாம் ஏதோ பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்கள். 3 அயனு, இது ஒரு 11 அயனுக்குது. ஒரே ஒரு செஸ்ட்டு பிளேட் மட்டும் செஞ்சு மாட்டிப்போம். என்ன சொல்கிறது பாருங்கள். பார்த்தீங்களா? செஸ்ட்டு பிளேட்டு அயனில். எதுக்கு செஸ்ட் பிளேட் செஞ்சேன்னா, ஏன்னா டேமேஜ் வந்து மோஸ்ட் ஆஃப் சென்டரில் செஸ்ட்டில் தான் விழும் டேமேஜ். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரே ஒரு ஆர்மர் பீஸ் செய்கிறீங்கன்னா செஸ்ட் பிளேட் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா செஸ்ட்டில் அடி வீழ்ந்தால் தான், செஸ்ட் அண்ட் ஹெட்டு தான் பிளேயர்ஸ்க்கான ஹார்ட் பார் இருக்கும். அங்கே அடி வீழ்ந்தால் டேமேஜ் அதிகமாக விழும். இருங்க, நம்ம இருக்கிற பேசிக்கினே நான் வந்து ஒரு ஸ்வாட் செய்ய பார்த்தேன். பட் ஆனால் செய்யலை. ஏன்னா அயனை வச்சு பிக்காக் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஆஹா, ஸ்கெலட்டன் அங்கே ஏதோ கேவுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போக வேணாம். ஏன்னா இப்போ போய் அவங்ககிட்ட அடி வாங்கி நான் சாக விரும்பலை. அதுலேயும் இது பெட்ராகில் இருக்கிற ஸ்கெலட்டன்லாம் சும்மாவே சொல்ல தேவையில்ல. வேறு லெவலில் அடிப்பானுங்க. 40 பிளாக் எட்டால் போனாலும் அவர் ட்ரெகர் ஆகிட்டானா அவ்வளோதான். ரேஞ்சு அல்டிமேட்டாக இருக்கும். ஓட உதைப்பான். இங்கிட்ட ஏதோ பெரிய, இந்த பக்கம் ஏதோ பெரிய ரவன் மாதிரி தெரியுது. இதில் எதுனா தெரியுதா கைஸ்? என் கண்ணுக்கு இதுவும் தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பக்கம் எதனா போய் பார்ப்போம். இதில் கொஞ்சம் அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். மொத்தமாக அயன் ஆர்மரிக்கே மாறிடலாம். இன்னும் எனக்கு பூட் அங்கே பார்த்தீங்களா? ப்ளூ கலரில் சைடில் தெரிதா? நான் பார்த்துட்டேன். லேப்பீஸுக்கு பக்கத்தில் அயனும் வரைக்குது போல். இன்றைக்கி ஒரே வேட்டை தான். வாங்க, மொதல் எபிசோட்லேயே அயன் வேட்டை தான். இதை மட்டும் அவர் பார்த்தாருன்னா அவ்வளோதான். காட்டாவார். ஆவாரான்னு தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ வீடியோவை பார்த்ததாருன்னா அவர்கிட்ட என்ன பண்ண போகிறாரு தெரில. ஃபஸ்ட் எபிசோட்லேயே அயன் ஆர்மருக்கு மாறுறான். அவர் வேறு உள்ளே வந்துருந்தார் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ரூயின் போட்டில் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்து நீந்தாரா. இப்போ இதை பார்த்தாருன்னா அவ்வளோதான். பாருங்கோ. ஆஹா, அல்ல குறையாது அயனுன்ற மாதிரி இதே. எம்மா அயனு 5 6 7, இது 1 8 9 10 11 12. சந்தோஷம். இங்கே இன்னொன்று இருக்குது. 13 அயனு. அயன் ஆர்மருக்கு மாற முடியுமா? சந்தேகம்தான். பட் இருந்தாலும் மாறிடலாம் நினைக்கிறேன். நைட்டு வேறு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு அயன் பிக்காக்ஸை செஞ்சுட்டு இந்த லேப்பீஸையும் மைண்ட் பண்ணிப்போம். இதை மட்டும் ஏன் விட்டுட்டு போவானே. ஓகே, 22 லேப்பீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. பெட் எங்க? ஃபர்னஸ் ப்ளஸ் பெட்டு. ஃபர்னஸில் இதை ஊருக்க போட்டுட்டு இங்கேயே நம்ம படுத்து தூங்கிடுவோம்.
இப்படியே தூங்கி வந்துடுறது தான். அது நான் தான் கொடுத்த சத்தம், ஒன்றும் இல்லை. இருங்க, இன்னொரு ஃபர்னஸ் மேக் பண்ணி வச்சுப்போம், யூஸ் ஆகும். பசி பாருங்க, செடி பையன்லாம் நடுவில் வரும்போது காய்ச்சுது. எல்லாத்தையும் அங்கங்கே வர வயலில் அச்சு பொச்சி எடுத்துன்னு வந்தேன். எத்தனை ஆயின்னு இதுன்னு இவ்வளோ பொறுமையாக உருகுது. இவ்வளோ பொறுமையாக உருகுது. இதுதான் கைஸ். பேசாமல் நான் இன்னும் அது அடுப்பு பேர் என்னான்னு சரியா டக்குன்னு ஞாபகம் வரல. பிளாஸ்ட் ஃபர்னஸ்ன்னு நினைக்கிறேன். அயனை உருக்கிறதுக்கு அந்த அடுப்பை செஞ்சுட்டா தான் ஸ்பீடாக உருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் பொறுமையாக உருக்கும். இப்போ நான் டக்குன்னு உருகிச்சுன்னா பட்டுன்னு அயன் ஆர்மர் மாறிக்கிட்டு டக்குன்னு ஓடிடுவேன். ஆனால் இருக்கிற அயனை வச்சு அயன் ஆர்மர் ஃபுல் செட் ஆஃப் அயன் ஆர்மர் போட முடியுமான்னு தெரில. பட்டு இப்போ எடுத்ததும் ஒரு லெகின்ஸ் மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இருங்க, எவனும் வரல, சந்தோஷம். ஏன்னா சில சமயத்தில் இந்த மாதிரி கேபிள் இருக்கும்போது லைட்டு கூட வைக்கலையா, கிரீப்பர் ஸ்பான் ஆச்சுன்னா வந்து பின்னாடியே வச்சுருவானுங்க. நம்ம மான்னு இது உள்ளே முழுகின்னு வந்தோம்னா பார்த்துக்கினே இருங்க. ஒரே ஒரு லெகின்ஸை மட்டும் செஞ்சுப்போம். ஓகே, லெகின்ஸ் மாட்டியாச்சு. அடுத்தது வந்து ஒரு பூட் செய்ய முடியும். அதனால் உருக்கி பூட்டை மட்டும் போட்டுக்கலாம். டக்குன்னு பட்டுன்னு உருகு பார்க்கலாம். கைஸ், இருக்கிறத வச்சு கன்ஃபார்மாக ஒரு பூட் செஞ்சிட முடியும். ஹெல்மெட்டு மட்டும் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல் செட்டாக ஃபைன் ஆர்மர் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இருங்க, இருக்கிறத மொத்தத்தையும் இருக்கும். 1 2 3 4 போதும். இருங்க, இங்கே அதுக்கப்புறம் அயனே இல்லை. ஓகே, போட். இதை இருங்க, அது உருகுடுத்து வச்சு எடுத்துப்போம். ஓகே கைஸ், இங்கே இந்த கிளம்பத்தான். ஃபுல் செட்டாக ஃபைன் ஆர்மர் போடனாலும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி செட்டாக ஃபைன் ஆர்மர் போட்டாச்சு. அங்கே இது ஒரு ஃபாக்ஸ். கைஸ், இது அயனு. ஃபாக்ஸை பார்க்க வந்த இடத்துல அயன் 2 ஆல்ரெடி ஒரு 2 4 அது 1 3 5 ஆயிடுச்சு கைஸ். கவலைப்படாதீங்க, ஹெல்மெட்டையும் போட்டுடலாம். இருங்க, இது மொத்தமாக மைன் பண்ணுறோம். எத்தனை வேறு கிடச்சதுன்னு தெரியல. நான் வேறு கணக்கு எல்லாம் மைன் பண்ணுறேன். கீழே போய் பார்ப்போம். இருங்க, எங்கே 11 அயனிக்குது. கவலையே இல்லை, ஆசால்ட்டாக நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிடலாம். இப்போ இந்த 11 நித்தியம் அப்படி உருக போடுறோம். கூடைய இந்தாண்ட ஒரு அடுப்பை வச்சு இருங்க, கோழி எங்கனாக்குதா? கோழி சுத்தம். கோல் ஒன்றுத்தையும் காணோம். எங்கே இதில் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் உட்டே பிளாங்க்ஸே போட்டு விட்டேன். இன்னும் வாய் குளருது. இதை ஒன்று, இன்னொரு 2 வந்துட்டு பார்க்கலாம். அதில் ஸ்டோனும் இருக்குது. உருக்கு போட்ட அயனு உருகிச்சு. 5 அயனு. ஓகே, இந்தாண்ட ஸ்டோன் எதுக்கு உருக்கு போட்டு வச்சுக்கிறேன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ் செஞ்சிடலான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், அது உருகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரே ஒரு என்னது இது ஹெல்மெட் போட்டு செஞ்சிடலாம். ஓகே, செஞ்சாச்சு. ஓகே கைஸ், ஃபுல் செட்டாக ஃபைன் ஆர்மர் மாறியாச்சு. பச்சை எபிசோட்லேயே ஃபுல் செட்டாக ஃபைன் ஆர்மர் மாறிட்டான். ஸ்மூத் ஸ்டோனை வந்து ஸ்மூத் ஸ்டோனாக மாற்றணும். ஓகே, போதும் போங்க. நம்ம வந்து இதையே பண்ணிட்டு உக்காந்துருந்தோம்னா அப்புறம் வந்து நம்மளால் வந்து வில்லேஜை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுவோன்னா பட்டுன்னு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு ஃபர்னஸு இந்த ஃபர்னஸையும் உடச்சிருவோம். ஏன்னா இப்போதைக்கு நான் பிளாஸ்டிக் ஃபர்னஸ் சேர்த்தா இல்லை, ஏன்னா இருக்கிற பொருள்லாம் கிராஃப்ட் ஆகிட்ருக்கோம். 3 ஸ்மூத் ஸ்டோன் வந்துருச்சு. ஸோ ஓகே, பொருள் இருக்குது. பட் என்ன ஆமாம், ஸ்மெல்டட் அயன் இல்லாததுனால என்னால் இதை வந்து கிராஃப்ட் பண்ண முடியல. ஓகேவா, அயன்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் அதை எப்போ வேணாலும் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம். ஓகேவா, நம்ம வந்து இப்போ வந்து பட்டுன்னு மேலே ஏறி போயிட்டு இந்த இடத்த விட்டு மேலே போனோம்னா நம்ம வந்து வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். இருங்க, வர வயலில் கோல்லாங்குது. வர வயலில் இந்த மாதிரி என்னென்ன கிடைக்குது எல்லாத்தையும் அள்ளி போட்டுன்னு போகிறது தான் கைஸ். போய் வந்து இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சே ஆகிறோம்.
ஓகே, பட்னு வாங்க போவோம். பிளாக் ஐ ஜம்ப் பண்ணு. ஓகே, இந்த சைடு இருங்க, ஒரே நிமிஷம். ஜம்ப். ஓகே. தாவ முடியலையே. இல்லை, இப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்குது போலியே. இங்கே வந்து மேலே இருங்க, இலெல்லாம் தடுக்குது. யார் தடுத்தாலும் இன்றைக்கி நான் வில்லேஜை கண்டுபிடிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாதுடா. வில்லேஜை இன்றைக்கி கண்டுபிடிச்சி இருங்கடா. வயலில் என்ன தடங்கள். சரி, இந்த மாதிரி தான் கைஸ். நான் வர வழியில் சில இடத்துல செடி பார்த்தேன். இந்த பாயமில் நிறைய செடியெலாம் கிடக்கும். அதனால் இது ஃபுட்டுக்கு வந்து தேவைப்படும். இப்போதைக்கு இருக்கிறதே போதும். என்கிட்ட ஒரு 3 போப் சாப் வேறு இருக்குது. இருங்க, பசிக்குது, அதையும் சாப்பிட்ருவோம். ஏன்னா ஃபுட்டு இருக்கிற ஃபுட்டே போதும், இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். வாங்க போவோம். பட்னு போயிட்டு நம்ம வந்து வில்லேஜை கண்டுபிடிப்போம். இந்த சைடில் போனால் வில்லேஜ் கிடைக்கும்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன். ஏன்னா இது கீழே இருக்குது ஒரு ரிவர். இந்த சைடில் எங்கன்னா ரிவர் இருந்துச்சுன்னா ரிவர் ஓரத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் வில்லேஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ரிவர் சைடில் நம்ம போனோம்னாலே வில்லேஜ் கண்டுபிடிச்சலாம். அப்புறம் இருங்க, இது ஒரு 4 மரத்தை வந்து மைண்ட் பண்ணிப்போம், சாதா வுட்டு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்னஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது வந்து ஸ்மோக்கராக மாற்றிடலாம். ஏன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸோட இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்மோக்கர் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா ஃபுட்டை வந்து டக்குன்னு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹங்கர் பார் வந்து அதிகமாக ஏறும். ஏன்னா வந்து அயன் ஆர்மருக்கு மாறியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்மெல்ட்டிங்க்கு வந்து நம்ம போயிட்டு வந்து அயனை மைண்ட் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும். கைஸ், அங்கே பாருங்கள், ஒரு ரூயண்டு பாட்டில் பார்த்தீங்களா? ஒரே நிமிஷம், சைடில் ஏதோ ஸ்ட்ரக்சர் தெரியுது. பார்த்தீங்களா, வில்லேஜ். சந்தோஷம், போடு, வேறு லெவல். ஒரு ரூயண்டு பாட்டில் ப்ளஸ் ஒரு வில்லேஜ். ரூயண்டு பாட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வில்லேஜ் வேறு. ஓகே, இதில் என்ன லூட் இருக்குது? கோல்டன் ஹெல்மெட். அதுனாது ரெஸ்பிரேஷன் 3 ப்ரொடெக்ஷன். ரெஸ்பிரேஷன் 2வா? கைஸ், ரெஸ்பிரேஷன் 2 நல்ல என்சான்மெண்ட் கைஸ், வேறு லெவல் கைஸ். அப்புறம் அப்படியே நம்ம வந்து இந்த கோல்டன் பிளாக்கையும் மைண்ட் பண்ணிக்கலாம். இருங்க, எங்கே? ஓகே, வந்துச்சா? வந்துச்சு கைஸ், கோல்டன் பிளாக். ஓகேவா? இந்த போர்ட்டல் நம்மளால் ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா அது இந்த ஒரு ஒப்சிடியனை மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 ஒப்சிடியன் இருக்குது. அதை தூக்கி போட்டாலே நம்மளால் போர்ட்டலை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இருங்க, இப்போதைக்கு இந்த இடத்துல இதை மட்டும் நான் வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகேவா? வச்சாச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை உடச்சிட்டு அந்த ஒரு பிளாக்கை போட்டோம்னா இந்த போர்ட்டல் வந்து ஃபில் ஆகிடும். ஓகே பாருங்க கைஸ், இவன் கையில் பார்த்தீங்களா ட்ரைடென்ட்டு. அதுவும் சாதா ட்ரைடென்ட் இல்லை, என்சான்மெண்ட்டு போட்ட ட்ரைடென்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. இருங்க, இவன் ட்ரைடென்ட்டு கொடுக்குறானா பார்ப்போம். சந்தோஷம், ட்ரைடென்ட்டு தரல, பரவாயில்ல. வாங்க, நம்ம போட்டை உடச்சி எடுத்துகிட்டு நம்ம மாட்டின போயிட்டு வில்லேஜை லூட் அடிப்போம். வாங்க போவோம். வெந்து விட்டேன் வில்லேஜ். ஒரு வையா ரொம்ப நேரம் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட நான் வந்து தொலைவுன்னு தொலைவிருப்பேன். வில்லேஜே கிடைக்கல. அங்கிட்டு போகிறது, இந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் டேரெக்ஷனாக மாறி ஓடினே இருந்தேன். ஒரு வில்லேஜும் கிடைக்கல. இப்போ கடைசியாக எப்படியோ ஒன்று வில்லேஜ் கிடச்சிடுச்சு. வாங்க, எடுத்ததும் வீட்டில் என்ன லூட் இருக்கிறது. இப்போ நம்ம நுழைஞ்சதும் இது கிளர்க்கு வீடு. கிளர்க்கா தெரியல. அந்த போசன்ராடு இருக்கிற வீட்டில் வந்து ஒரே ஒரு லூட்டு கூட இருக்காது, அது எனக்கே தெரியும். பட் இங்கே ஏதோ மேலே டவர் மாதிரி கட்டியிருந்தானுங்களேன்னு போய் பார்த்தேன். வாங்க கைஸ், இந்த சைடில் ஏதோ ஒரு வீடு இருக்குது. போனதும் உள்ள சந்தோஷம். இங்கே பாருங்கள், வீட்டு உள்ள செடி நட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த பக்கம் டெட் எண்டு. இங்கே பாருங்கள், 2 பூனைக்குட்டி வேறு சுற்றுது. 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 எத்தனை? ஒரு உல்ஃபு இங்கே. செஸ்ட்டு பூரா குச்சி வந்ததுக்கு அருமை, நல்ல குச்சிங்க. இந்த மாதிரி குச்சி நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் எங்கே தேடின்னு போனாலும் கிடைக்காது. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வேறு இப்போ உள்ளே போகிறான். சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இருங்க, இந்த சைடில் ஏதோ 2 வீடு இருக்குது, அதுலேயும் போய் லூட் அடிப்போம். எங்கன்னா அது அங்கே மணி நேரம் கஷ்டப்பட்டு தொலை வந்துக்கு. இங்கே பார்த்தீங்களா சாப்பிலிங்க. நாங்கள் ஒரு 4 நிமிஷம் கிட்ட மைண்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தா இங்கே சாப்பிலிங்க. சந்தோஷம். ஃபுட்டு இது பம்கின் சீடு. பம்கின்ன்றேன், ஆமாம் பம்கின் சீடு தான். இங்கே பார்த்தீங்களா மேப்பரோடைய ஒர்க் பெஞ்சு. இந்த இடத்துல லூட் இருக்குது கைஸ். இருங்க, இதையும் எடுத்துன்னு போய்ப்போம். ஒரு பண்டிலு, ஒரு 4 ப்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம்
இந்த காம்போஸை எடுத்துப்போம். ஏன்னா அங்கே லொக்கேட்டர் பார்த்தோம். ஸோ அதை வச்சு இதையும் மெர்ஜ் பண்ணி நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும். இருங்க, இந்த வீட்டில் லூட் இருக்குதா? இருக்குது. என்னது கைஸ், சாப்ளிங் பஞ்செல்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ப்ரெட்டு மட்டும் போதும். அப்புறம் வுட்டு கொஞ்சம் வுட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் அந்த அப்படியே கேரட் கொஞ்சம் இது இதையும் எடுத்துப்போம். ஒரு 4 கேரட் எடுத்துக்கிறேன். வில்லேஜஸ் மொத்தமாலாம் எடுக்கல, சும்மா ஒரு 4 எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சும்மா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு மட்டும் போதும். அதுக்கப்புறம் அதை நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் என்ன, இந்த சைடு எதுனா வில்லேஜ் வீடு ஏதோ இருந்துச்சு. இதில் ஒன்றுத்தையும் காணோம். இருங்க, இந்த வீட்டில் இது இது என்னது பிளாஸ்ட் ஃபர்னஸா? இருக்கட்டும் கைஸ், நம்ம வந்து புதுசாகவே செஞ்சுப்போம். இங்கே அதே மேப் மேக்கர். அப்போ மேலே ஒரு செஸ்ட்டு இருக்கும். எங்கே செஸ்ட்டு? இங்கே ஒரு பண்டில் வேறு இருக்குது. ப்ரெட்டு ப்ளஸ் பண்டில், சந்தோஷம். எடுத்துப்போம். இருங்க, நைட்டு வேறு ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். இது வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸு. இங்கே வந்து இவன் ஸ்மித்தரு இந்த பக்கம். ஓகே, இருங்க, நம்ம வந்து நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஒரு நிமிஷம் பேட்டை போட்டு ஸ்லீப்பிங் த்ரூ. ஓகே, தூங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஒரு 100 பிளாக்ஸ் போனோம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் எதனா பேஸ் கட்டினோம்னா அது வந்து வில்லேஜுக்கு எந்த இடையூறும் இருக்காது. ஸோ அதனால் இங்கேருந்து மேலே ஏறா ஒரு 100 பிளாக் டிஸ்டன்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த டைரக்ஷன்லேயே போவோம். அப்புறம் கொஞ்சம் நல்ல இடமாவும் பார்க்கணும். இருங்க, இந்த இடமே பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து 100 பிளாக் டிஸ்டன்ஸ் வராதே. ஓகேவா? இருங்க, அதோ ஒரு தனியாக தீவு மாதிரி தெரியுது. இங்கேருந்து 100 பிளாக் டிஸ்டன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் அந்தாண்டா அந்த தீவுக்கு போயிட்டு பார்க்குறேன். ஏன்னா அது வந்து தனியாக தெரிகிற மாதிரி தெரியுது. அந்தாண்ட வேறு சம் ஐலாண்ட்ஸ் வேறு இருக்குது. சன்ரைஸ் ஆன டைரக்ஷனில் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இது வந்து சின்னதாகவும் பார்க்க பெருசாகவும் இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இங்கே இருக்கிறதா தான் இருக்கலாம், இல்லைன்னா அந்தாண்ட அங்கே போயிடலாம். அது நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, வில்லேஜ் அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கட்டுமா இல்லை அந்த சைடுக்காக போயிட்டோமான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பற்றி தான் நான் வந்து பேச கட்டணும் அடுத்த வீடியோவில். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு ரீஸ்பானை செட் செய்து கிராஃப்டிங் டேபிளை வச்சு ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் மேக் பண்ணி செஸ்ட்டில் எல்லா லூட்டியும் போட்டு வச்சிட்றேன். கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, இருங்க, மொத்த லூட்டியும் உள்ளே தள்ளி விட்ருவோம். எடுத்துகிட்டு வந்து எல்லா லூட்டியும் உள்ளே வச்சிட்றது தான். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடித்துக்கொள்கிறேன். அப்புறம் நான் வந்து விபி ப்ரோவோடைய சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவர்கிட்ட பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஓகே, பாய்.